வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ. விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். கேள்வியும் ஜோதிட விதிகள் 20. ஜோதிட விதிகள் 20ல இருக்கக்கூடிய கேள்விகளை நம்ம கேள்விகளா கேட்க போறோம். அண்ட் ஒரு சின்ன ஒரு அனௌன்ஸ்மெண்ட். என்ன அனௌன்ஸ்மெண்ட்னா, இந்த வார Q&A 27ஆம் தேதி வரக்கூடிய Q&A மட்டும் 7 மணிக்கு மலேசிய நேரப்படி 7 மணிக்கு வரும். ஓகேங்களா? அது மட்டும் தான் அனௌன்ஸ்மெண்ட். சரி, முதல் கேள்விக்கு போயிடலாமா? சரி, முதல் கேள்வி. எம் ஜெயராமன் 8739 அண்ணா, துலாம் லக்னம் மகரத்தில் செவ்வாய். துலாம் லக்னம் மகரத்தில் செவ்வாய் 7ஆம் அதிபதி. ஓகே, செவ்வாய் கடகத்தில் கடகத்தில் சந்திரன்ங்க. கடகத்தில் ஆயுள் 3ஆம் பாதத்தில் சந்திரன்னு சொல்லாதீங்க. கடகத்தில் சந்திரன். ஓகேங்களா? 14 டே. என்ன 14 டே? கேரக்டர் 7th ஹவுஸ் நோ கிரகம்ஸ். அதான் 7ஆம் அதிபதி உச்சம்னு நீங்களே கொடுத்துட்றீங்களேங்க. பாருங்க, உங்களுக்கு கேள்விகள் கேட்குறீங்க, ஆனால் என்ன அப்படின்னு தெரியல. இது மட்டும் வச்சு சொல்ல முடியாது. கார்த்திக் சிவா அது மட்டும் வச்சு சொல்ல முடியாது. சரியா தான் சொல்றாரு. முதல் விஷயம், ஜாதகத்துல லக்னம் சொல்லிட்டீங்க, 7ஆம் அதிபதி உச்சம்னு சொல்லிட்டீங்க. அதுக்கப்புறம் என்ன தசாபுத்தி, என்ன 5ஆம் இடத்துல என்ன சொல்லுது, அந்த மாதிரிலாம் சொல்ல முடியாதுங்க. ஒத்த வார்த்தையில சொன்னாக்கா என் பேரும் கேட்டு ஜோதிடத்தின் பேரும் கேடுற மாதிரி வரும். சரிங்களா? அடுத்ததாக சிவராமன், சனி நீச்சம் வில் சி ஹிஸ் ஹவுஸ் மகரம் ப்ரோ. ஆமா, 10ஆம் பார்வையா அவருடைய பார்வை வந்து மகர வீட்டில் விழுவும். நீச்ச சனிக்கு பார்வை பலம் குறைவு தானே. ஆனால் நீச்ச சனி இந்த அமைப்புகள்ல பாபத்துவமான பார்வையோடு தான் பார்ப்பாரு. நீச்ச கிரகம் தன்னுடைய குறைந்தபட்ச பாபத்துவ நிலையை அடைகிறது தான். ஓகேங்களா? சரி, ஸ்ரீனிவாசன் வெங்கடராமன் 3879 சார், for me now certain dasa guru buddhi started. குரு இன் மேஷ ராசி மிதுன லக்னம். குரு இன் மேஷ ராசி, குரு இன் மேஷத்துல இருக்கிறாரு, மிதுன லக்னம். குரு எஸ் பாதக அதி now I am taking treatment. ஜோதிடத்துல சில விஷயம், பாதகாதிபதி இது எல்லாம் அதுதான் பண்ணுவாங்க, நெகட்டிவ் தான் பண்ணுவாங்க. உபய லக்னங்களுக்கு நட்பு ஸ்தானத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் கெடு பலன்களை செய்யாதுங்க. பாதக அதிபதிகள் பாதக அமைப்போட ஒரு மாதிரி தொடர்பு கொண்டிருக்க போது தானே பண்ணுவாரு. இப்ப நீங்க என்ன சொல்றீங்க, 11ல இருக்கிறவர் 7ஆம் இடத்தை தொடர்பு கொள்றாரு அப்படின்னா அவர் மனைவி எல்லாம் பண்ணணும். என்ன நினைக்கிறீங்க? ஐ எம் டேக்கிங் ட்ரீட்மெண்ட். உங்களுக்கு விஷயமே புரியல. பாதகாதிபதி யாருக்கு பாதகத்தை பண்ணுவாரு? உங்களுக்கா, மனைவிக்கா, எந்த பாவகம்? இது மாதிரியான சில கணக்குகள் இருக்கு. ஓகேங்களா? வெறும் மொத்த வார்த்தையில விஷயங்கள் இல்லைங்க. சரிங்களா? சரி, வணக்கம். அடுத்த கேள்வி ராமன் 55948 வணக்கம். விருச்சக லக்னம், புதன் சூரியன் லக்னத்தில். விருச்சக லக்னத்துல புதன் சூரியன் லக்னத்தில் ரிஷபத்தில் சந்திரன் சனி திசை, கடுமையான பாதிப்பு. சனி இன் மேஷம், சனி தசையில் காலில் கடுமையான வலி, நடக்க முடியவில்லை. புதன் தசை எப்படி இருக்கும்? கைண்ட்லி ரிப்ளை. சரி, கீழே நிறைய ரிப்ளை உங்களுக்குள்ள இருக்கு. நான் மேல மட்டும் பார்த்துக்கிறேன். ஓகே, விருச்சக லக்னம், புதன் சூரியன் லக்னத்துல சூரியன் இருக்கிறது தப்பு இல்லை. புதன் இருக்கிறது அங்க ஒரு திக்பலம்னு வந்துடும். சந்திராதி யோகம்னு சொல்றீங்க. பௌர்ணமி யோகத்துல பிறந்திருக்கீங்க. சந்திரன் அங்க ரிஷபத்துல உச்சமா இருக்காருனாலே அது பௌர்ணமி யோக அமைப்புகள்ல பிறந்திருக்கீங்க. சனி தசை கடுமையான பாதிப்பு. ஓகே, சனி தசை கடுமையா பாதிக்கிறாருன்னா சனி பாபத்துவ அமைப்போடு 12ஆம் இடத்தோட தொடர்புல இருக்கணும். அதையும் நீங்க சொல்லிடுறீங்க. மேஷத்துல இருக்கும்பொழுது அவர் கண்டிப்பாக துலாத்தோடு தொடர்பு கொள்வார். குறைந்தபட்ச பாபத்துவ அமைப்புனால இந்த இடத்துல வந்தாச்சு. சரிங்களா? நடக்க முடியவில்லை. புதன் தசை எப்படி இருக்கும்? புதன் தசை சந்திர அதியோகத்தின் பேர்ல கெடுதல்களை குறைத்து 11ஆம் அதிபதியா செயல்படுவாருங்க. இடமாற்றம் மாதிரியான சில அமைப்புகள். சந்திர அதியோகம் அப்படின்றது புதனை அடக்கி வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. சனி தசையை விட புதன் தசை நல்லாவே இருக்கும். நீங்க கொஞ்சம் ஆச்சரியம், அந்த கேள்வி ஒரு மாதிரி இருக்கும். கார்த்திக் என்ன சொல்லியிருக்காரு, எல்லா கேள்விகளுக்கும் கார்த்திக் என்ன சொல்லியிருக்காருன்றத சில இடங்கள்ல பாக்குறேன். 8க்கு 6ல் மறைந்து பௌர்ணமி சந்திரன் புதன் தசை நல்லா இருக்கும், அவ்வளவுதான். அவ்வளவுலாம் இல்லைங்க. 8க்கு 6 அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லாம அவர் திக்பலமா இருக்காரு, சந்திராதியோகத்துல இருக்காரு. ஆனா கார்த்திக் சொன்ன பதில் தவறு இல்லை பிரதர். நானே சில இடங்கள்ல வந்து இந்த ஜோதிட விதிகள்ல மட்டும் பதில் சொல்லிட்டு நீங்க என்ன சொல்லியிருக்கீங்கன்னு பாக்குறேன். ஆனா நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், இப்ப இந்த வீடியோ பண்ண ஆரம்பிக்கும் போது தான் இதுல என்ன கமெண்ட் வந்திருக்கு, ஏது வந்திருக்கு பாருங்க. வீடியோ பேசிக்கிட்டு இருக்கிற அந்த விஷயத்துல இருந்தா எடுத்து பண்றேனே தவிர தனியா பண்ணல. ஆனா கார்த்திக் சில இடங்கள்ல கொடுக்குற பதில் வந்து அப்படி நச்சுன்னு கொடுத்துறீங்க. அவ்வளவுதாங்க அதை கேட்காதீங்கன்னு, அந்த மாதிரி பதில் தான். ஓகேங்களா? இந்த அமைப்புல லக்ன அவயோகர் சேர்ந்து
சரி, நீங்க அவங்க பார்த்து சொல்லுங்க. அடுத்த கேள்விக்கு போயிடலாம். ஆனா இந்த புதன் கெடுதலை பண்ண மாட்டாரா? நிச்சயமா பண்ண மாட்டாரு. அவரு இந்த இடத்துல சந்திர அதியோகத்துல இருக்கிறாரு அப்படின்றதுனால முழுக்க முழுக்க நண்பரோடு இருக்கக்கூடிய சந்திர அதியோகத்துல நண்பரோடு இணைந்து தனக்கு பிடிக்காத வீட்டுல இருந்தாலும் திக்பலம் என சொல்லப்படக்கூடிய ஸ்தான பலத்தோட இருக்கிறாரு அப்படின்றதுனால அவரு உங்களுக்கு இடமாற்றம் கொடுப்பார். 8ஆம் இடத்தை பலனை செய்ய மாட்டாரா? செய்வார். என்ன பண்ணுவார்? 8ஆம் இடம் இடமாற்றம் கொடுப்பார். கடல் தாண்டக்கூடிய அமைப்புகளை கொடுப்பார். கடனால ஒரு தொழிலை கொடுத்து அதன் மூலியமான லாபத்தை கொடுப்பார். இப்படி பாருங்க, உங்களுக்கு புரியும். சரிங்களா? கால்வெளி தீருமான்னு கேட்டீங்கன்னா இது உங்களோட வயதை பொறுத்து பிரதர். ஓகேங்களா? வயது பொறுத்து தான் உங்களோட கால்வெளி தீர்றது. சரிங்களா? NRAB008 வணக்கம் பிரதர். சனியின் பார்வை எப்படி சுபத்துவ கிரகத்தை கெடுக்கும்? இது ஆதிபத்தியம் காரகம். இதில் எதை கெடுக்கும்? உதாரணம், ஒரே நேரத்தில் மூலத்திரிகோணம் பெற்ற ஒன்றில் உள்ள குருவை மூலத்திரிகோண குரு ஓகே ஒன்றில் இருக்கு. அப்பனா ஒரு குருவை பத்தி பேசுறீங்க. குரு தனுசுல இருக்காரு. உள்ள குருவையும் ஆறில் ஆட்சி மற்றும் அதியோகத்தில் இருக்கும் சுக்கிரனையும் நான்கிலிருந்து பார்க்கும் சனி மூலத்திரிகோணம் அவயோக சந்திர அதியோகத்தில் இருக்கும் 4லிருந்து பார்க்கும் சனி பார்ப்பது எப்படி? நீங்க என்ன தெரியுமாங்க பண்றீங்க? சுத்தமா குழப்பியே விட்டுட்டீங்க. இங்க கேள்வி சனியோட பார்வை எப்படி கெடுக்கும்? சனி பார்வைனாலே கெடுக்குமுங்க. ஓகே, சனி குருவை பார்க்கறாரா? குருவின் தனம் இது கெடும். என்ன கெடும்? ஓகே, ஒரு ஒளிங்க, ஒரு 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 நல்ல ஒளி இருக்கு. அந்த ஒளி மேல நான் என்ன பண்றேன், ஒரு லிக்விட் மாதிரி ஏதோ ஒண்ணு கலக்கி அப்படி ஊத்துறேன். என்ன பண்ணும்? அந்த ஒளி மங்கும்ல. அந்த ஒளி மங்கக்கூடிய தன்மையை இந்த இடத்துல குருவும் சுக்கிரனும் பெறுவாங்க. சூரியனை பார்த்தா சூரியனும் பெறுவாரு, சந்திரனை பார்த்தா சந்திரனும் பெறுவாரு. ஒளி கிரகம் சனிக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு வேலையே என்ன வேலை தெரியுங்களாங்க? பார்க்கும் இடத்தை கெடுக்கிறது. அதுவே ஓரளவுக்கு குருவின் பார்வையில இருக்கக்கூடிய சனி கெடுதலை குறைச்சுக்குவாரு. ஓகேங்களா? அழகா சில இடங்கள்ல சொல்றேன், கெடுதல்களை குறைத்துக் கொள்வார் அப்படின்ற மாதிரி. நன்றி பிரதர். தனலட்சுமி பி, அடுத்த லைவ் இப்போவா? இந்த சனிக்கிழமை இந்த வாரம் ஃப்ரைடே மட்டும் ஒரு சின்ன ஒரு அப்பாயின்மெண்ட். அந்த அப்பாயின்மெண்ட் ஒரு விஐபியோட அப்படின்றதுனால அவங்க ஒரு 6:30 6:45 வரைக்கும் கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதனால ரொம்ப அது தவிர்க்க முடியாத தவிர்த்தனா என்னை கொண்டு வேற இடத்துல வச்சிருவாங்க. அந்த மாதிரி ஒரு முக்கியமான அரசு தரப்பு அப்படின்றதுனால அதை அவாய்ட் பண்ண முடியலங்க. சரிங்களா? வழக்கமா இந்த மாதிரியான விஷயங்கள் நான் பண்றது இல்லை. பட் கேட்டது வந்து ஒஃபிஷியலி கேட்டுட்டாங்க. என்னால் எதுவும் செய்ய முடியல, மன்னித்து விடுங்கள். சரிங்களா? ஃப்ரைடே அந்த 6 மணியோடய இந்த ஒரு வாரம் மட்டும் மாற்றி வச்சிருக்கோம். ஏன்னா அவங்க கிட்டேயே சொன்னோம், இது எங்களோட ருட்டீன். நீங்க என்னதான் அஃபிஷியலா வந்தாலும் எங்களோட ருட்டீனை மாத்துறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இல்லைங்கன்னு தான் முதல்ல பேசினாங்க. அதுக்கப்புறம் அட்மினையும் வாங்கி கேட்டுக்கிட்டாங்க. அந்த மாதிரி சில விஷயம் இருந்தது. ஆனால் நான் திரும்ப அதான் சொன்னேன், யார் வந்தாலும் நம்மளோட ருட்டீன் என்ன அதை பண்ணுங்க, அதுக்கு பிறகு மற்றவங்களை பற்றி பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் திரும்பவும் சொல்லியிருக்கேன். ஓகே ப்ரோ. தனலட்சுமி பி, நீங்கள் தானேம்மா நீங்கள் அந்த குழந்தையோட ஒரு 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 2000 அந்த கேள்வி போட்டிருந்தீங்க. அந்த கேள்வி நல்லா இருந்ததுமா. அது ஏன் சொன்னேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருந்ததுன்னா, மிதுன லக்னத்துக்கு செவ்வாய் ஒன்றரை வாரம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே மைண்ட்ல இருக்கு ஜாதகம். மிதுன லக்னத்துக்கு செவ்வாய் எங்க இருந்தாலும் ஒரு மாதிரி கெடுதல்களை பண்ணுவாரு. இதுல 7.5 சனி வருதுன்றதுனால ஒரு மாதிரி அந்த செவ்வாயின் சார்ந்த ரத்தம் ரிலேட்டடான சில அமைப்புகளை கொடுப்பாருமா. சரிங்களா? ஆனா அந்த நீங்க கொடுத்த அந்த பாய் தானே அவரு. ஆமா, அது கூட பாருங்க அந்த ஃப்ளோலே வருது. அந்த பாய் அவருக்கு விருப்பப்பட்ட துறையில ராகு திசையில இருந்து இருப்பாரு. ராகு திசை அவர் வெளியில கொண்டுட்டு போகுமா. சரிங்களா? சரி ப்ரோ. 5ஆம் பாவகத்தில் கேதுவா? கேது ஆதிபத்தியத்தில் 5ஆம் பாவகம் சாரி 5ஆம் பாவகம் கெட்டு அதிபதி 8ல் மறைந்து குரு நீச்சம் புத்திரக்காரகன் நீச்சம் புத்திரக்காரன் நீச்சம் ஆதிபத்தியம் பாபத்துவம். ஆனால் ஆண் குழந்தை இருக்கு. ஓகே, இப்போது செவ்வாய் திசை மேஷ லக்னம். ஓகே, நீங்க உங்களோட ஜாதகம் போட்டிருக்கீங்க, இதை லைவ்ல போட்டு கேளுங்க, கிளியரான அமைப்பு இருக்கும். இந்த மாதிரி ஜாதகம் நான் பார்த்துருக்கேமா? புத்திரக்காரகன் நீச்சமாகி 1980 சம்திங்ல இந்த அமைப்பு வரும். புத்திரக்காரகம் நீச்சமாகி சனி இதுல இருப்பாரு, மேஷத்துல இருந்து அந்த சனி இவரை பார்ப்பாரு. ஓகேங்களா? ஆனாலும் அவருக்கு ஆண் வாரிசு இருக்கும். 5ஆம் இடம். இந்த மாதிரியான அமைப்புகள்ல பாருங்க, அந்த 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்துக்கு சுபர் தொடர்பு இருக்குமா. இந்த மாதிரி விஷயம் பார்த்துருக்கேன். குழந்தை இல்லையோ அப்படின்னு பார்த்தாக்கா நல்லா பார்த்தீங்கன்னா 5ஆம் பாவகம் 5ஆம் பாவக அதிபதி. ஓகே,
உயிர் காரகத்துக்கு நீங்க 2 விஷயத்த எடுக்கணுமா? இது பாருங்க. உயிர் காரகம்னு வரும்பொழுது நீங்க ராசிக்கு 5, லக்னத்துக்கு 5ன்னு எடுங்க. ஜட காரகத்துவத்துக்கு அல்ல ராசிக்கு 5. ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு அம்மா அப்படின்னு எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அம்மா மனைவிக்கு நீங்க ராசி லக்னத்துக்கு 4ஆம் இடம். ராசிக்கும் உயிர் காரகம் பார்க்கலாம், லக்னத்துக்கும் உயிர் காரகம் பார்க்கலாம். ஆனா வீடு வாகனம்னு வரும்போது ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்க முடியாது. இது உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. அப்போ குழந்தை அமைப்பு, ஒருவேளை குரு நீச்சமா இருக்கிறாரு, ஆனா அவரே ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்காரு, இல்லைன்னா ராசிக்கு 5ஆம் இடத்தோடு சுக்கிரன் தனி புதன் பார்வை, பௌர்ணமி சந்திர அதியோகம், இதெல்லாம் அப்படி நிவர்த்தி இல்லம்மா. நான் இந்த மாதிரி ஜாதகம் பார்த்துருக்கேன் தான். மொத்தம் 29 கேள்வி அப்படின்ட்டு என்கிட்ட சொன்னாங்க கொமெண்ட்ஸ் அப்படின்னு. ஆனா பார்த்தா அதுல பாதி கொமெண்ட்ஸ் வந்து கார்த்தியோட கொமெண்ட் போல. சரிங்களா? சரி, அடுத்ததாக நிறைய இருக்கு. நான் உள்ள போயிருக்கேன் போல இருக்கே. இப்போ நவீன், ஓகே, நவீன் குமார் விருச்சிக லக்னம், 2nd ஹவுஸ்ல சூரியன், செவ்வாய், குரு, புதன், 3rd லார்ட் சுக்கிரன், 3rd சுக்கிரன், 4th சனி, 4th சனி, 5th கேது, 11th ராகு. எந்த மாதிரி பலன் தருவார்? குரு அஸ்தங்கம் எப்படி பலன் தருவார்? இது காலதர் சர்ப்ப தோஷம்னு சொல்றாங்க. அவங்கெல்லாம் கடவுளுங்க. கால சர்ப்ப தோஷம்லாம் சொல்றாங்கன்னா அவங்கலாம் கடவுள். சரி, ஒரு கிரகம் தன்னுடைய தசையில தான் பலன் தரும். முதல்ல இந்த அஸ்தகங்கா அமைப்பு அப்படின்னு வரும்போது பிரதர், கேள்வி என்ன? அஸ்தகங்கமா இருக்காருன்னா டிகிரி அமைப்புல பாருங்க. ஓகே, அஸ்தகங்கம்ன்றது சுபர்கள் முதல்லையும் பாபர்கள் இறுதியாகவும் அடையக்கூடிய ஒரு தன்மை. சுபர்கள் அப்படின்னா சுக்கிரன் 9 டிகிரி, குரு 11, புதன் 13, சனி 15, செவ்வாய் தான் வந்து லாஸ்டா 17. இதுல வந்து இதாகுவாங்க. எந்த டிகிரியோட சேர்ந்திருக்காங்கன்னு பாருங்க. ஆனாலும் இது அத்தனைக்கும் ஒளியான பௌர்ணமி சந்திரனின் அமைப்போ, சுக்கிரனுடைய தன்மையோ, குருவின் தன்மையோ அப்படின்றது விதிவிலக்கு அப்படின்ற மாதிரி வரும். அந்த இடத்துல இழந்த ஒளியின் அமைப்புகளை செய்வாரு. யார் செய்வாரு? சூரியன் தான் செய்ய முடியும். அப்ப குரு தசை சுமாரா இருக்குமா? ஆமாங்க, குரு தசை சுமாரான பலன் தான் தரும். சரிங்களா? அடுத்த கேள்வி, கார்த்திக் சிவா. வணக்கம் ப்ரோ. புதனுக்கு முதன்மை நண்பர் சூரியன். சூரிய தசை மிதுன கன்னி லக்னங்களுக்கு நற்பலனை செய்கிறது. ஆமாங்களா? ஏன் புதன் தசை சிம்ம லக்னத்துக்கு சமமான பலன்களை செய்கிறது? பிரதர், என்ன பிரதர், மிதுன கன்னி லக்னத்துக்கு சூரியன் நல்ல பலன் செய்யறாருன்னு யாருங்க சொன்னது? செய்ய மாட்டாருங்க, உண்மையாகவே செய்ய மாட்டாரு. ஆனா சிம்ம லக்னத்துக்கு புதன் நல்ல பலனை செய்வாரு. என்னங்க மாத்தி புரிஞ்சு வச்சிருக்கீங்க? எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ரெண்டுங்க, ஏதாச்சும் பண்றேன்னு நான் பண்ணுவேன். ஆனா சூரியன் இவன் வேற நம்ம கூடவே சுத்திக்கிட்டு இருக்கான், இந்த மனநிலையில இருக்கிறவரு. சிம்ம லக்னத்துக்கு சூரிய தசை, சிம்ம லக்னத்துக்கு புதன் தசையா நல்லா இருக்கும். மிதுன கன்னி லக்னங்களுக்கு சரியில்லாத அமைப்புகள்ல ஒளி சுபத்தன்மையா இல்லாத பட்சத்துல கன்னி லக்னத்துக்கு விரையாதிபதியாக தான் செயல்படுவார். கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. சரிங்களா? சரி, அடுத்ததாக டேவா ராக் 6021. ஹாய் அண்ணே, ஃபார் மகள் லக்னம் சுக்ரன் புதன் இன் 12th ஹவுஸ். யாரு? இவர் வீட்டில் இருக்கிறாரு. ஓகே, சம் வீடியோவில் சுக்ரன் மறைவா இருக்கு, ஃபுல்லுன்னு சொல்றாங்களா? இருக்கு, பட் ஃபுல் மறைவு இல்லைன்னு சொல்றாங்க. ஸோ அந்த சுக்ரன் நீச்சமா? ஐயோ, ஏங்க எப்படி வந்துட்டீங்க? அடிப்படையில கிரகம் நீச்ச ஸ்தானபல அமைப்புகள்ல சில தன்மைகள் இருக்கும் பாருங்க. நீச்சம்னா ஒரு இதுல மட்டும்தாங்க. மகர லக்னத்துக்கு 12ல ஒரு தனுசுல இருக்கிறாரு, சுபத்துவமா இருக்காரு. 12ஆம் இடத்துல சுக்கிரனுக்கு மறைவே இல்லை. அப்படின்னா என்ன? அது இப்போ கொஞ்ச நேரம் முன்னுக்கு ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருந்தேன். அவர் ஜாதகத்தை எடுத்து வச்சிருக்காரு. ரொம்ப நாள் பழக்கமான ஃப்ரெண்டு. அவர் கல்யாணம் பண்ணும்போது நான் போனேன். ஆனா அப்ப எனக்கு ஜோசியம் தெரியாது. அவர் ஃப்ரெண்டை எடுத்து வச்சுட்டு நான் தான் சொன்னேன். ஃப்ரெண்டுன்றதுனால, டேய் 12ல சுக்கிரனை வச்சுட்டு நீ நல்லவன் சொல்லாதன்னு தான் சொன்னேன். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு ஜாதகம் இருக்கு. 12ல சுக்கிரன் இருக்கும் பொழுது அவங்களுக்கு சுக்கிரனின் காரகத்துவம் கிடைக்கும். அதெல்லாம் எந்த தடையும் இல்லை. சரிங்களா? மறைவு இல்லை 12ல. சரி, அடுத்ததாக ப்ரோ, ஃபார் துலாம் லக்னம் சனி இஸ் அதிபதி ஃபார் 4th ஹவுஸ். இஃப் ஹி ஆட்சி கும்பம் வித் குரு பார்வை, அவர் உடல் உழைப்பு தவற இல்ல சுகம் தருவாரா? உடல் உழைப்பு தருவாரான்னு எத்தனை டிகிரி சுபத்துவமா இருக்காருன்னு பாருங்க. சனியின் சுபத்துவம், ஏன்னா 10ஆம் இடத்தோட 4ல இருக்கிற பிளானட் 10ஓட தொடர்புல வருது இல்ல.
இந்த அமைப்புகள்ல பாருங்க சனி சம்பந்தப்பட்ட துறைகள்ல உங்களை சம்பாதிக்க வைப்பு, அந்த ஜாதகரை வந்து சம்பாதிக்க வைப்பார். அவரே அதிக சுப அமைப்புல இருக்கிறாருனாக்கா இங்கதான் அந்த டிரான்ஸ்போர்ட், பழசு, இரும்பு, ஒர்க் ஷாப், நிலத்துக்கு அடியில் இருக்கிறது, ஆயில் அண்ட் கேஸ், லாஜிஸ்டிக் மாதிரியான சனி சம்பந்தப்படுறது, குடிக்கக்கூடாத திரவம், இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாம் சனி சம்பந்தப்படுறது. அதுவே காற்று வீடு அப்படின்றது மைண்ட் பாருங்க என்னென்ன மண்டைக்குள்ள வருது. காற்று வீடு அப்படின்றது மைண்ட்ல வச்சு இது ரிலேட்டடான விஷயங்கள்ல பாருங்க வருவாங்க. சரிங்களா? அடுத்ததாக கௌரி, வணக்கம் சார். How to identify which planet is Subatum? Is it true that Subatum on a planet job செய்வாங்க? உண்மைதான். ஃபார் எக்ஸாம்பிள் கடக லக்னம் வளர்பிறை சந்திரன், அஷ்டமி சந்திரன் வித் ராகு இன் கன்னி. ஓகே, குரு இன் தனுசு, சனி இன் கேது இன் மீனம். ஓகே, இப்போ இது உங்க ஜாதகத்தை போட்டீங்க. இப்போ கேள்வி என்னன்னா வர்க்கத்துக்குலாம் வந்துட்டீங்க. எந்த கிரகம் அதிக சுப அமைப்புல இருக்கோ உங்களுக்கு அந்த அந்த அமைப்புகள் பிடிக்கும். ஓகேங்களா? இப்போ எனக்கு பேச பிடிக்கும். ஓகேங்களா? ஆனா எதுல பேச போறேன்றது புதன் சம்பந்தப்படுற துறை அப்படின்ற மாதிரியான அமைப்புகள், மீடியா சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ன்றதுக்கு காரணம் என்னன்னா என்னோட புதனும் சுபத்துவம், என்னோட சுக்கிரனும் அதிக சுபத்துவம், அந்த 3 9வது பாவகங்கள் எனக்கு கடுமையான சுபத்துவம். ஓகேங்களா? அப்ப என்னுடைய ஜாதகத்துல அப்ப 3 9ஆம் பாவகத்தினுடைய முதல் அமைப்பு என்ன? புகழ், கீர்த்தி மாதிரியான சில அமைப்பு, எழுத்துக்கள், பேச்சு, கட்டுரை, இது மாதிரியான விஷயம் வந்துருதா? புதனின் இயல்பு என்ன? பேசுறது, கணிக்கிறது, இது மாதிரியான விஷயம். சுக்கிரனின் இயல்பு என்ன? மீடியால கொண்டு வெளியில காட்டுறது. இதை தானங்க பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த அமைப்புல ஒரு கிரகம் சுபத்துவமானால் அந்த கிரகத்தின் தொழில தான் எப்படியாவது நீங்க இருப்பீங்க. நல்லா செக் பண்ணி பாருங்க. சரிங்களா? ராமன் 55948. ஹாய் ஹாய், ஐ ஆஸ்க் கொஸ்டின் இன் ஓகே ஜோதிட வெடி 19ல கேட்டிருக்கீங்க. ஆன்சர், பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கும் கிரகத்துடன் அணைந்தால் நீச்ச ரத்து செய்யப்படுகிறது. உதாரணமாக மேஷத்தில் வலுவான சனி என் குரு, அதன் அதிபதி செவ்வாய் மீனத்தில் மற்றும் குரு பரிவர்த்தனை ஆவதால் நீச்சம் ரத்து செய்யப்படுகிறதா? நீச்ச சனி கிரகணத்தை நீச்ச பங்கம் கிரகம் நீச்சம்னா நீச்சம் தான். இந்த இடத்துல தான் குழம்புறீங்க ராமன். ஒரு கிரகம் நீச்சம்னா நீச்சம் தான். நீச்ச பங்கம் எப்படி அடைய முடியும்? சரி, சனி சூரியனோட சேர்ந்தா நீச்ச பங்கம். வீடு கொடுத்த செவ்வாய் நீச்ச பங்கம். வீடு கொடுத்த செவ்வாய் உச்சமானால்னா நீச்ச பங்கம். ஆனால் இது ரெண்டும் சனியையும் சூரியனையும் செவ்வாயும் கடுமையாக பாவப்படுத்தும். செவ்வாய் உச்சமாக இருந்தா செவ்வாய் சனி 2 பேரும் கெட்டு போனாங்க. சூரியன் உச்சமா இருந்தா சூரியன் சனி 2 பேரும் கெட்டு போனாங்க. அதுல 2 நீச்ச பங்க ராஜயோகமும் சனிக்கு சரியே வராது. அவர் இயல்பாக இருந்துறது நல்லது. பரிவர்த்தனை எல்லாம் காரகத்தை தான் கொடுக்கும். கண்டிப்பாக நீச்ச பங்கம்லாம் எடுத்துக்காதீங்க. பரிவர்த்தனைலாம் நீச்ச பங்கம் இல்லை. சரிங்களா? சரி, அடுத்ததாக கார்த்திக் சிவா, வணக்கம் ப்ரோ. லக்னாதிபதி நீச்சம்னா பின்யோக வாழ்க்கை ஓகே, பட் லைஃப் டைம்ல யோக தசை சுபத்துவம் கிரகத்தின் தசைகளும் நடந்தாலும் லைஃப் ஃபுல்லா யோகம் வாழ்க்கை தானா? ஓகே பிரதர், இதுக்கு தான் அழகான ஒரு பதில். என்ன பதில்? நான் உங்களுக்கு கொடுக்கறத பிடிச்சு கொள்றதுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு பலத்துல இருக்கிறீங்க? நீங்க 5 வயசு குழந்தையா இருக்கிறீங்களா? 10 வயசு பையனா இருக்கிறீங்களா? 25 வயசு வாலிபனா இருக்கிறீங்களா? 80 வயசு தாத்தாவா இருக்கீங்களா? 90 வயசுல படுத்த படுக்கையா இருக்கீங்களா? இதனை நிர்ணயம் பண்றது லக்னம், லக்னாதிபதி தான். என்னதான் யோக தசை நடக்குது, லக்னாதிபதி பலம் இழந்துட்டாரு, அங்க ஒண்ணுமே வசிக்க முடியாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர், நீங்க மலேசியால உள்ளவரான்னு தெரியல, ரொம்ப நெருங்கிய ஒரு நண்பர், கடந்த கால பிரதமர், சொல்லிடுறேன், எனக்கு அதை சொல்லக்கூடாது, சொல்லலாமா வேணாமான்னு தெரியல, சொல்ல வேண்டாதான், ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல்வாதியோடு நெருங்கிய தொடர்புல இருந்த, இப்ப அவர் இல்லைன்றதோட வேற இடத்துல இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவரோட கூட இருந்த ஒருத்தர், டிராவல் பண்ணிட்டு இருந்த ஒருத்தருக்கு கடுமையான இவரு யாரு சனி தசை அற்புதமான யோக பலன்களை செஞ்சது, ரிஷப லக்னம். ஆனா லக்னாதிபதி நீச்சம் குருவின் பார்வையில் இருக்காரு. சனி தசை முடிஞ்சு புதன் தசை 6ஆம் இடத்தோட தொடர்பு, அமாவாசை சந்திரன், ரிஷப துலாம் ராசி, அமாவாசை அமைப்புகள்ல சந்திரன், புதன் தசை போட்டு பெரட்டி எடுக்குது அவரை. லக்னாதிபதி நீச்சபங்க அமைப்புகள் அப்படின்னா, நீச்சம் அப்படின்னாலே அங்க அப்படி ஒன்றும் இல்லைங்க. பரிவர்த்தனை அங்க நீச்சபங்க பரிவர்த்தனை, நீச்சம்னா நீச்சம் தான். 43 வயசு அவர்கிட்ட நான் அதான் சொன்னேன், 43 வயசுக்கு மேலதான் ப்ரோ நீங்க என்ன குட்டிக்காரன் அடிச்சாலும் 43 வயசுக்கு மேலதான். அவரு தான் அந்த வீடியோ இந்த வீடியோ பார்த்து என்ன அடிக்கடி டென்ஷன் ஆக்குறவரு அவர் ஒருத்தர். சரிங்களா? அப்ப யோக தசைகள் உங்களுக்கு கை கொடுக்கும், ஆனால் பெற்றுக்கொண்டு வாழ்றது நீங்க தான். அப்ப என்ன இருக்கும், நல்ல வாய்ப்புகள் வரும்போது வாய்ப்புகளை கெடுத்துக்கிற ஒருத்தராக இருப்பீங்க. சரிங்களா? சரி, அடுத்ததாக நவீன் குமார், ஹாய் ப்ரோ, அஸ்தகங்கம் பற்றி வீடியோ போடுங்க. அஸ்தகங்க வீடியோ போட்டிருக்கோமே, அஸ்தகங்கம் 18 VURன்னு தேடுங்க, வருங்க, அதெல்லாம் வீடியோ போட்டிருக்கோங்க. சரி, அஸ்தகங்கம் என்ன? ஒரு கிரகம் தன்னுடைய ஒளியை சூரியனிடம் இழக்கிறது. இந்த ரொம்ப ஈஸி தான், அந்த ஆர்டர்ல பாத்துக்கங்க.
சுப கிரகங்கள் முன்னிலை வகிக்கும், பாப கிரகங்கள் பின்னாடி இருப்பாங்க. 9, 11, 13, 15, 17. ஒன்பதுல சுக்கிரன், ஏன் கை வலுக்குது? 9ல சுக்கிரன், 11ல குரு, 13ல புதன், 15ல சனி, 17ல வந்து செவ்வாய். அந்த அமைப்புகள்ல வரும். இதுதாங்க அஸ்தகங்க அமைப்பு. வீடியோ எல்லாம் ஏற்கனவே போட்டாச்சுங்க. தயவு செய்து தேடி பாருங்க. தேடி பார்க்காம வந்து கேட்க வர ஆரம்பிக்கிறீங்களா? சரி, அடுத்த கேள்வி, லாஸ்ட் கேள்வி. பத்மா பிரேம், சுக்கிரன், புதன், சூரியன், குரு கன்னிக்கு 7ஆம் இடத்தில் இருந்தால் என்ன பலம்? சுபத்துவமா இல்லையா? நன்றி. இந்த இடத்துல சுக்கிரன் புதன் கடுமையா, புதன் சூப்பர், நீங்களே படிப்பாளி புத்திசாலியா இருக்கணுமே, படிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரியான அமைப்புங்க. இந்த அமைப்புகள்ல என்னது, ஜாதகத்துல யார் அதிக சுப அமைப்புல வருவாரு? புதனும் சூரியனும் அதிக சுப அமைப்பு. டிகிரி அமைப்புல பாருங்க, நான் டிகிரி அமைப்புகள்ல பார்க்கல. என்ன, புதன் கடுமையாக நீச்சபங்க ராஜயோகம். இந்த இடத்துல நீச்சபங்க ராஜயோகம் செயல்பட்டே ஆகும். இரு மாபெரும் சுபர்களோடு சேர்ந்து புதன் கடுமையான சுப அமைப்பு. அருமையான புத்திசாலிங்க. லக்னம் லக்னாதிபதி சுபத்துவம் அப்படின்னு வந்துருச்சு. இதுக்கப்புறம் ராசியின் அடிப்படையில தசாபுத்தி அமைப்புகள் நடக்க ஆரம்பிக்கக்கூடிய அமைப்புகள்ல அவர் எப்படி சாதிக்க போறாரு? ஆனா ஒண்ணு, எப்படியாக இருந்தாலும், இயல்பாக இருந்தாலும் இவருக்கு நல்ல வருமானம் இருந்துட்டே இருக்கவங்க கண்டிப்பா பாருங்க. சரிங்களா? மீண்டும் இருக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு சில விஷயங்கள் பண்றேன். சரிங்களா? கேள்வியும் பதிலும் 22ல மீண்டும் சந்திக்கலாம். நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.